Hi 8th student, exercise 3.1 second sum பார்க்க போறோம். Find the product of terms. இப்போ 3 term கொடுத்திருக்காங்க. இதோட product கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Productனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். Productனா நம்ம வந்து இத மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க அப்படினு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 term என்னென்ன கொடுத்திருக்காங்க? -2mn 2m whole square minus 3mn அப்படின்னு 3 டேர்ம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 டேர்ம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னு பாப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அந்த -2m இருக்கா? அது அப்படியே நம்ம எடுத்து எழுதிடுவோம். இப்போ 2m whole squareனு கொடுத்திருக்காங்க. 2m whole squareனா என்ன அர்த்தம்? 2m வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதா அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கோ. வந்து 2m இருக்குதுங்களா? இப்போ 2m நம்ம என்ன செய்ய போறோம்? 2m into 2m அப்படின்னு போட்டுட்டு minus 3mn அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இப்போ இதுல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த 3 டேர்ம்ல உள்ள சிம்பிள்ஸை பாருங்க. -2mn plus 2 minus 3 இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ பிளஸ் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்போ 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. ஓகேங்களா? இப்போ 24 போட்டுட்டோம். அப்புறம் 4 எத்தனை m இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். எத்தனை இருக்கு? 4 இருக்குது. அப்போ m பவர் 4. அப்புறம் அடுத்தது என்ன இருக்குது? நெக்ஸ்ட் n பார்க்கணும். இப்போ n என்ன? எத்தனை இருக்கு? 2 இருக்குது. அப்போ n into n என்னோட பவரா என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? 2 வரும். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் 24 m பவர் 4 n ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரி, செகண்ட் சப்டிவிஷன் போவோமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? 3x ஸ்கொயர் y மைனஸ் 3x y கியூப். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுலயும் 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மை நம்ம என்ன செய்ய போறோம்? ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 3s are 9. ஓகேங்களா? இந்த எக்ஸுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? 3 3s are 9 9 1s are 9. அப்போ 9 எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் எக்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் பவர் 5னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் y y பவர் 6 9x பவர் 5 y பவர் 6. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாமா? இஃப் l equal to p cube square b equal to minus 3p square cube h equal to 2p cube q cube, then find the value of l into b into h. அவங்க வந்து இப்போ நம்மள L இன்ட்டு ஒரு சில அளவுகள் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LBH இதோட வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ கிவன் சொல்யூஷனில் கிவன் எழுதிக்குவோம். கிவன் வந்து LPQ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். B வந்து -3p ஸ்கொயர் Q, H வந்து 2p3q3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க கொடுத்துருக்கிறது தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்மளை வந்து L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இந்த 3 வேல்யூவை தான் மல்டிப்ளை பண்ணி நம்மளை வந்து வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிள்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு பிளஸ் மைனஸ். அப்போ மைனஸ். அப்புறம் 4 3 மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12 12 2s are 24. இப்போ 24 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி போட வேண்டியது தான். அப்போ 6 டைம் பி பவர் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கியூ எத்தனை? கியூ வந்து 2 1 3 3 3 6. அப்போ -24 பி பவர் 6 கியூ பவர் 6. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் expand. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5x into 2y minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா வெளியே உள்ள டேர்மால உள்ள அந்த 2 நம்பரையும் வந்து நம்மள மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இந்த 5x என்ன செய்யும்? 2y கூட மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் 5x 3 கூட மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும். சரி, ஓகே போடுவோமா? 5x
into 2y minus 5x into 3. இப்போ 5 2s are 10, x into y, xy minus 15x. 5 3s are 15, 15x. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? minus 2p into 5p square minus 3p plus 7. இந்த சம் எப்படி இருக்குது? இந்த 2p போய் பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒரு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போ 2p போய் 5p ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணோம். 2p மைனஸ் 3p ஓட மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் 2p வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணோம். சரி போடுவோமா? minus 2p into 5p square plus minus into minus plus. ஓகேங்களா? இப்போ 2p into 3p plus into minus minus 2p into 7. ஓகேங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ minus 2 into 5 10 minus 10p cube plus 2 3s are 6 p square. ஓகேங்களா? minus 7 2s are 14 14p. that's all. இந்த சம் ஓகே புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். 3mn into m cube n cube minus 5m square n plus 7mn square. இப்போ 3 வந்து m cube n cube ஓட மல்டிப்ளை ஆகுது. அப்புறம் 3 வந்து 5m square n ஓட மல்டிப்ளை ஆகுது. அப்புறம் 7mn square இதோட மல்டிப்ளை ஆகுது. இப்போ போடுவோமா? இப்போ 3mn இது வந்து இப்போ மல்டிப்ளை ஆகும்போது 3க்கு mக்கு முன்னாடி 1 இல்லாதனால அது அப்படியே 1 3s are 3 m power 4 n power 4 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 3 வந்து 5 ஓட மல்டிப்ளை ஆகும்போது 5 3s are 15 m into m square m cube n into n square. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் 7 3s are 21 m into m square n into n square n cube. that's all. இந்த சம் இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு இருக்குது? x square into x plus y plus z plus y square x plus y plus z plus x square x minus y minus z இப்படி கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த x ஸ்கொயர் போய் ஃபர்ஸ்ட் டேர்மோட அப்படியே உள்ள இந்த பிராக்கெட் உள்ள சம்மோட மல்டிப்ளை ஆகும். y அதே போல் y ஸ்கொயரு அது பக்கத்தில் உள்ள டேர்ம் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளதோட மல்டிப்ளை ஆகுது. இப்போது z ஸ்கொயரும் சேம் அதுவே தான். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் க்யூப் ஆகுது. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஆகிடும். ப்ளஸ் இப்போ ஒய் ஸ்கொயர் போய் உள்ள டேர்மோட போகும்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் அப்போது ஒய் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் இப்போது இஜெட் ஸ்கொயர் எக்ஸ் ஆகும். இஜெட் ஸ்கொயர் போய் எக்ஸோட பண்ணும்போது இஜெட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்புறம் நெக்ஸ்ட் இஜெட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் ஒய் மைனஸ் இசட் க்யூப். இது வந்து இப்போது நம்பர்ஸ் வந்து மாறி இருக்குது. அப்போது இதை வரிசையாக ஆர்டர் படி இதை எழுதலாம். ஓகேங்களா? இதை ஆர்டர் படி நம்ம எழுதினோம்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் இசட் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் z square x minus z square y. Thanks for watching.